தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் அந்த பெயர் ஒரு காலத்தில் ரசிகர்களின் இதயத்தில் வாழ்ந்த தலைவன். ஆனால் இன்று அதே பெயர் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது ஏன்? கேப்டனின் பெயரை வைத்து அரசியல் செய்யப்படுகிறதா அல்லது வியாபாரம் செய்யப்படுகிறதா என்று மக்கள் கேள்வி. கூட்டணியை தக்க வைத்த பாஜக, தவறவிட்ட அதிமுக, என்டிஏ கூட்டணி கரை சேருமா? இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல்ல தனக்கென தனிப்பாதையை உருவாக்கிய நடிகர், அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் என்ற அடைமொழியுடன் ரசிகர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். சாதாரண மக்கள் கூட எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்ட ஒரு தலைவன் இன்று அரசியல் வியாபாரமாக மாறியிருக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு மிக முக்கியமான காரணம், விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தை திமுக இடித்தது என்ற ஒரே காரணத்திற்காக தான். அதை எதிர்த்து தான் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அன்றிலிருந்து இன்று வரை திமுக எதிர்ப்பு மனநிலையே தேமுதிக இருந்து வந்ததும் கூட. 2011ஆம் ஆண்டு கூட திரு கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும் என்று பேசினார். ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றனர். எதிர்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டார் என்பது நமக்கெல்லாம் நினைவிருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவரது உடல் நலம் நலிவுற்றதுக்கு பிறகு தேமுதிக என்ற ஒரு கட்சியை கரை சேர முடியாமல் தொண்டர்கள் பல்வேறு இயக்கங்களில் சேர்ந்த வண்ணம் இருந்தனர். அதன் பிறகு திமுகவுடன் கூட்டணி சேரவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தேமுதிகவை உடைத்து அதில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களை திமுகவின் வசம் எடுத்து அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அழகு பார்த்ததும் கலைஞர் அவர்கள்தான். அப்படிப்பட்ட காலத்தில் கூட தேமுதிக துவளாமல் அரசியலில் திமுகவை எதிர்த்து கொண்டே இருந்து வந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை பிரேமலதா அவர்களும் திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்தார். ஆனால் நேற்று திடீரென்று திமுகவுடன் கூட்டணி உறுதி செய்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று அவர் பெயரை வைத்து அவர் உருவாக்கிய ஒரு கட்சியை வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமும் கூட. தேமுதிக திமுகவுடன் கூட்டணி இணைவதற்கு மிக முக்கியமான காரணம் மேல் சபை எம்பி என்றுதான். அது மட்டுமல்லாமல் ஒரு மிக பெரும் தொகை கைமாறுவதற்கு உறுதியளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. தேமுதிக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் 4 பேருக்காக மட்டுமே நடத்தப்படுகிறது. ஒன்னு பிரேமலதா, அவரது தம்பி சுதீஷ், விஜயபிரபாகரன், மற்றொரு விஜயகாந்தின் மகன். இந்த 4 பேருக்கு மட்டுமே ஒரு கட்சியை நடத்தப்படுகிறது. தொண்டர்களை வியாபாரமாக வைத்து ஒரு கட்சியை நடத்துவது தமிழக மக்கள் இன்று தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இருந்த போது ஏறத்தாழ 10% வாக்கு வங்கி இருந்த தேமுதிக இன்று 1%க்கும் உள்ளாக வந்ததன் காரணமும் இதுதான். விஜயகாந்தின் மனைவி சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும், விஜயகாந்த் அவர்களின் மகன் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும், தம்பி மேல் சபை எம்பியாக வேண்டும், மற்றொரு மகன் சினிமா துறையில் இருக்க வேண்டும். இந்த 4 நோக்கத்திற்காக விஜயகாந்த் கட்டமைத்த ஒரு இயக்கத்தை தொண்டர்களை அடமானம் வைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அது மட்டுமல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரை நம்பி, அவரது ஆளுமையை நம்பி அவருடன் கூட்டணி இணைவதற்கு வந்த ஒரே இயக்கம் தேமுதிக, எஸ்டிபிஐ கட்சிகள் மட்டும்தான். ஆனால் அதை கூட இன்று திரு எடப்பாடி அவர்களால் தக்க வைக்க முடியலை என்பதுதான் அவரது ஆளுமையும் தமிழக மக்களால் விமர்சிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமும் கூட. திரு எடப்பாடி அவர்களை நம்பி தமிழகத்தில் ஒரு கட்சிகள் கூட அவரது தலைமை ஏற்று வரவில்லை என்பதுதான். அதே நேரத்தில் அவரது பிடிவாத குணமும் அதிமுக பல்வேறு பிளவுகளால் இருப்பதும் ஒரு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில்
திரு அண்ணாமலை அவர்களால் கூட்டணி உருவாகிய என்டிஏ இன்று வரை பாஜகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வருகிறது. அவர்கள் அனைவரும் இன்று என்டிஏவில் அதிமுகவுடன் இணைந்த கூட்டணியிலும் அடுத்து பயணிக்கப் போகிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணி இன்று இல்லை. பொதுவா தமிழக தேர்தல் களம் என்றாலேயே சிறு சிறு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் கூட்டணி பெயரில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திப்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் சிறு சிறு அமைப்புகளையும் இணைத்து தேர்தலை சந்தித்து எதிர்கொள்வது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி தமிழகத்தில் எந்த ஒரு இயக்கங்களும் அவரை நம்பி பின் வரவில்லை என்பதுதான் உண்மையும் கூட. பாஜகவிற்கு தமிழகத்தில் எந்தவித அடித்தளமும் இல்லாம ஒரு சூழலிலும் திரு அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு ஓரளவிற்கு அடித்தளத்தை அமைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்தார். அந்த கூட்டணி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜகவின் ஆளுமைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தேமுதிக அதிமுகவை விட்டு வெளியே சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடியின் அரசியலில் நம்பிக்கையின்மைதான் மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதற்கு ஒப்புக்கொண்டதாக பிரேமலதா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்தார். அதை தராத ஒரு காரணத்தினால்தான் திரு பிரேமலதா அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டுடைத்தார். அதன் பிறகு அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கிறது என்று அறிக்கை கொடுக்கும் அளவிற்கு வந்தது. ஆனால் அப்படி இருந்தும் இன்று தன்னால் தேமுதிகவை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல்தான் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. தேமுதிக திமுகவுடன் இணைந்திருக்கு மிக முக்கியமான காரணம் மேல் சபை எம்பி, கூடுதலான எம்எல்ஏ சீட், குறிப்பிடத்தக்க பணம் என்று ஒரு தகவல்கள் வருகிறது. இது உண்மையா பொய்யா என்பதை கடந்து இது திமுகவிற்கு தான் வரக்கூடிய தேர்தலில் பலன் அளிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏனென்று சொன்னால் தமிழக மக்களிடம் நீண்ட அதிகப்படியான ஒரு கட்சிகள் பயணிக்கிற போன்ற ஒரு தோற்றத்தை திமுகவால் ஏற்படுத்த முடியும். இன்று காங்கிரசுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய முட்டல் மோதல்களை சரி செய்வதற்கு தேமுதிகவின் வரவு திமுகவிற்கு நல்ல சாதகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதிமுகவின் ஒருங்கிணைப்பும் ஒற்றுமை இல்லாத சூழலை திமுக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. திமுகவில் பல்வேறு முட்டல் மோதல்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒற்றுமையாக பயணிக்கிறார்கள். அது அவர்களுக்கு தேர்தல் களத்திற்கு மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் என்பது 100% உண்மையும் கூட. தேமுதிகவின் தொண்டர்கள் எப்போதும் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் கூட தேசியத்தை போற்றக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் விஜயகாந்த் அவர்கள். கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் கூட மோடி அவர்கள் பிரதமராக முன்னிறுத்தப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். மிகப்பெரிய மதிப்பு திரு மோடி அவர்கள் விஜயகாந்தின் மீது வைத்திருந்தார். அவர் பத்ம விபூஷன் விருது கூட வழங்கி அழகு பார்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்று அனைத்து கட்சிகளுடன் பேரம் பேசிக்கொண்டு திமுகவுடன் இணைந்தது தேமுதிகவின் தொண்டர்களுக்கே பிடிக்கவில்லை என்றுதான் நாம் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். பல தேமுதிக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் இனி தேமுதிகவில் பயணிக்கப் போவதில்லை, எனது வாக்கு தேசியத்திற்கு, எனது வாக்கு என்டிஏவிற்கு, அதிமுக கூட்டணிக்கு என்று பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் தேமுதிகவின் தொண்டர்கள் எழுதி வருவதை நேற்றிலிருந்து நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாத தலைவர் கட்சியை எப்படி வழிநடத்துவார்? தேமுதிக திமுகவுடன் செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவின் தெளிவு இல்லாம ஒரு கூட்டணி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் சரியான நரேட்டிவை செட் செய்யாமல் திண்டாடி வருகிறது என்பதுதான் உண்மை. புதிய வாக்குகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிமுகவில் இல்லை. அதை திரு விஜய் கைப்பற்ற போகிறார் என்பது உண்மையும் கூட. அது மட்டுமல்லாமல் மக்களிடம் சரியான திட்டங்களை எடுத்து செல்லக்கூடிய பணியை இன்னும் அதிமுக தொடங்கவில்லை.
என்டிஏவும் தொடங்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, 2026 தேர்தலில் தேமுதிக திமுகவின் வரவும், தேமுதிக அதிமுக விட்டு விலகிச் சென்றதன் மர்மமும் யாருக்கு லாபமாக மாறப்போகிறது என்பதை தேர்தல் களத்தில் பார்க்கலாம். இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.